வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். போன வீடியோவை எந்த நண்பரை வச்சு நம்ம வீடியோ முடிச்சோமோ அதே நண்பர் திரும்ப ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா இவ்வளவு டேட்டா கொடுக்கறதுக்குலாம் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? டைம் அவ்வளவு டைப் பண்ணி இருக்கிறாருங்க உட்காந்து. எனக்குலாம் வந்து போது. இப்போ இது யாருக்கு நல்லது அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கே நல்லது. என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் இவர் ஃபேஸ் பண்றாரு? ஏன்னா இப்போ எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்றேன்னு வைங்களேன், நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒரு எந்தூசியாஸ்டா நான் இப்போ யூஸ் பண்ணும்போது இந்த பொருள் எப்படி இருக்கு இதை வந்து நான் ஒப்பிட்டு பழைய ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இப்போ கௌதம் ப்ரோட்ட வந்து நான் சில ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்னா, கடந்த ஒரு 5 வருஷமா வந்து ஏதாவது ஒரு சில சோனி ஹெட்ஃபோன்ஸ் வந்து வரிசையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா XM3 யூஸ் பண்ணியிருக்கலாம், அடுத்து XM5 யூஸ் பண்றாரு அப்படின்னும் போது அந்த எல்லா டேட்டாவும் ஒரு மைண்ட்ல ஓடும். அப்போ இது கூட அதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா கொடுக்க முடியும். இப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ XM6 இருக்குன்னு வைங்களேன், XM6 அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா XM5 சேர்த்து வச்சுட்டு டக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா XM6 அவர் யூஸ் பண்ணலன்னு வைங்க, இந்த ஒரு வீடியோக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு, ஆனா அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு எப்படி இருந்ததுன்னா அதான் ஒரு ப்ராடக்டே இல்லையே. இதுதான் என் நிலைமை. எனக்கு சில ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், சில யூசர் ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நான் டேட்டா சொல்ல முடியுது. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கும், இல்ல 1 மந்த் இருக்கும், அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போயிடும், அவ்வளவுதான். சரி, இதுதான் ப்ராப்ளம் ப்ரோ. சரியா? அதனால என்னால இவ்வளவு தூரம் தான் டேட்டா கொடுக்க முடியுது. நீங்க யூசர்ஸ், ஆக்சுவல் யூசர்ஸ், உங்களோட டேட்டா அதனால தான் ரொம்பவே வந்து முக்கியமானது. இது வந்து கோல்டு மைன் மாதிரி கமெண்ட்ஸ். ஸோ கணேஷ் ப்ரோ, தேங்க்யூ. இவ்வளோ பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டது ரொம்ப தேங்க்ஸ். ஐ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் FIO. ஆன் ஆகஸ்ட் மந்த் 2024 ஐ பாட் FIO JD1 ஃபார் மீ அண்ட் மை பிரதர். நான் உங்கள் ரிவ்யூ தான் யூடியூப்ல நிறையா பார்ப்பேன் ப்ரோ. நிறைய பேர் FIO JD1 பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. தென் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும், பட் ஜான்வரி என்னோட பிரதரோட JD1ல ஒரு சைடு கேட்கல, அப்புறம் கண்ட்ரோல்ஸும் ஒர்க் ஆகல. சரி, இந்த பீஸ்ல தான் இஷ்யூ போலன்னு நினைச்சேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் OnePlus Bullet Z2. ஓகே, என் தம்பி டென்ஷன் ஆகி JD1 தூக்கி போட்டுட்டு OnePlus யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். தென் ஒரு 2 மந்த்ஸ் அப்புறம் என்னோட JD1ல ஒன் சைடு கேட்கல, அண்ட் சாங் பிளே ஆகிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. கீழே இருக்க டேக்கை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிளே ஆகும். ஓ, டைப் சில வந்து ஏதோ பிரச்சனை இல்லையா? ஆமா. அந்த என்னடா இது 30 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ்ல சவுண்ட் வர, 30 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ்ல சவுண்ட் வரலன்னா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. டரக்டா ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? அந்த ஓட்டுனேன், பஸ்ல போயிட்டு இருப்பேன், சாங் சேஞ்ச் பண்ணிட்டு பாக்கெட்ல வைப்பேன், உடனே சாங் கட் ஆயிடும். அப்புறம் என்னோட JD1 க்ளோஸ். ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி தென் நான் 2 JD1 எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாரண்டி தான் இருக்கேன்னு போட்டேன். அவங்க கொரியர் டைரக்டா கொடுக்க சொன்னாங்க. நான் டைரக்டாவே ஹெட்ஃபோன் ஜோன் ஆபீஸ் போயிட்டேன். போடு, அங்க போன அப்புறம் தான் என்னோட JD1 இஷ்யூ. சென்னை தாங்க, அவங்க ஹெட்ஃபோன் ஜோன் ஆபீஸ் சென்னையில தான் இருக்கு. சென்னை பேஸ்ட் கம்பெனி தான் அது. ஓகே, பட் இன்னொரு JD1 நல்லா கேக்குதுன்னு சொல்றாங்க. நானும் வாங்கி யூஸ் பண்ணா நல்லா கேக்குது. சரி, ஒன்று ரீப்ளேஸ் ஆகுதேன்னு கொடுத்துட்டு வந்தேன். நியூ பீஸ் டெலிவர் பண்ணாங்க. 15 டேஸ் யூஸ் பண்ண பிறகு நியூ பீஸ்லையும் அதே இஷ்யூ. என்னோட பிரதர் அங்கே ஒர்க் ஆச்சுன்னு சொன்னான்ல ப்ரோ, நான் பஸ் ஏறிட்டு போட்டு யூஸ் பண்ணுறேன், கேட்கல. ஐ ஹேட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் திஸ் பிராண்டு. எனக்கு அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் போடவும் தோணலை, நொந்து போயிட்டேன். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் பார்த்து ஒயர்டு நமக்கு செட் ஆகாதுன்னு OnePlus Buds 3 உங்க ரிவ்யூல நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரியல்மி மேல அவ்வளவா நம்பிக்கை இல்ல. ஸோ OnePlus 11R யூஸ் பண்றதுனால OnePlus Buds 3 சூப்பர் பட்ஸுங்க. OnePlus Buds 3 சரி, நம்ம OnePlus ஸ்டோர்ல எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா 4499 ரூபா. கீழே கூப்பன் போட்டு இருந்துச்சு 400 ரூபான்னு. அப்ளை பண்ணேன், 4099க்கு கிடைச்சது. சூப்பர். கொஞ்சம் கூட யோசிக்காம ஆர்டர் பண்ணேன். தென் 2 டேஸ்க்கு அப்புறம் 5500 ஆச்சு. இப்போ கரண்டா 4999க்கு இருக்கு Buds 3. ஐ திங்க் நவ் ஐ மேட் அ குட் டிசிஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எனக்கும் டெக் மேல உயிர். ஃப்ரம் 12th ஐ லைக் டு வாட்ச் ரிவ்யூ ஆஃப் ஃபோன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எக்ஸெட்ரா. அப்ரிஷியேட் யூ ப்ரோ. ஐ லைக் யுவர் வீடியோஸ் ஒன்லி விக்கி ப்ரோ அண்ட் வட்சன். ஆல்சோ விக்கி ப்ரோ அண்ட் வட்சன். அண்ட் லைஃப்ல ஒரு ஹை எண்ட் ஃபோன் வாங்கலாம்னா 2023ல Google 6a வாங்கி ஒரு டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுல்ல, அதையும் இந்த கமெண்ட் கீழே சொல்றேன். ஓ, இது கீழே தான் அதையும் போட்டுருந்தாரா? சம ப்ரோ. எப்படிப்பட்ட டேட்டா. ஸோ ஆமா, இதுல எனக்கு என்னன்னா ப்ரோ, ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ரீசெண்டா ஒரு பவர் பேங்க் அன்பாக்ஸ் பண்ணேன். ஓகே, அதில் ஒரு டைப் சி கேபிள் இருந்தது. அந்த கேபிளை மாட்டிட்டு அந்த பவர் பேங்க் நான் சொல்லிட்டு விளையாண்டேன். அது வரும், வீடியோல வரும். அந்த டைப் சி கேபிள் எப்படி இருந்ததுன்னா, டைப் சி போர்ட்ல போட்டா நார்மலா நமக்கு ஒரு சின்ன லாக்கிங் ஃபீல் இருக்கும். ஆமா, அந்த கிளிக் மாதிரி ஒரு சவுண்ட் வரும். வெளியே கேக்குது அப்படின்னு கேக்குது. உடனே கையில எடுத்து என்ன பண்ண, இப்போ TWS என்ன வெயிட் இருக்கும், அது வந்து 5000 mAh பவர் பேங்க், கொஞ்சம் லைட் வெயிட் தான். ஒரு TWSல நான் இப்போ வந்து ஒரு டைப் சி கேபிள் மாட்டுறேன்னு வைங்களேன், இப்போ இந்த மாதிரி ஒரு கேபிள் மாட்டுறேன்னா ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு டரக்னு ஒரு சவுண்ட் கேக்குங்க, கிளிக் சவுண்ட் மாதிரி வரும். அந்த மாதிரி அந்த பவர் லாக் ஆயிருச்சு அப்படின்ட்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, சில கேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்மளோட டைப் சி போர்ட் டேமேஜ் பண்ற அளவுக்கான ஒரு அமைப்போடையும் இருக்கும். சில சமயங்கள்ல இதுக்கு உள்ள இருக்குல்ல ப்ரோ,
இந்த ஏரியா வந்து குவாலிட்டி சரியில்லைன்னு வைங்க, அதை வந்து டே ஒன்லயே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதான் தெரியும். இப்போ சார்ஜர்னா என்ன ஆகுதுன்னா, இந்த ஹெட்ஃபோனுக்கும் சார்ஜருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்குறேன். இப்போ இந்த ஃபியோ ஸ்டோரி வச்சு தான் சொல்றேன். ஒரு சார்ஜர் கேபிள் இவ்வளவுதான் ப்ரோ. நான் இப்போ அந்த பட்ல மாட்டிட்டு அப்படியே வச்சிருவேன், அது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். போன்ல மாட்டுவேன், அதே மாதிரி வைப்பேன், சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். இப்போ இதே கேபிள் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் கேபிளுங்க, ஹைஎம் கேபிள் நல்லா இருந்தது, இது ஷாமியோட பாக்ஸ்ல தான் இருந்தது, பாக்ஸ் கேபிள் அப்படின்னு சொல்றேன். ஆமா. இப்போ ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல இந்த கேபிள் வந்து எந்த அடிப்படையில நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, 1 இயர்ல எனக்கு இந்த இடம் பிஞ்சிருச்சுன்னு. ஏன்னு பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 120 வாட்டோ இல்லாட்டி 90 வாட் சார்ஜர் இருக்குன்னு வைங்களேன், அதை வால்ல போட்டு தொங்கிட்டே இது போட்டிருப்பாரு. இந்த கேபிள் வந்து ஏன் 1 இயர் கழிச்சு பியுதுன்னா, இப்படி சார்ஜ் ஏறுங்க. இப்போ போன் வந்து இங்க ஒரு டேபிள்ல இருக்கு, மேல இருந்து பிரிக்ல இருந்து வருது, இங்க இருக்கா, இது வந்து என்ன பொறுமையா கிராஜுவலா இந்த இடம் வந்து பிரஷரை ஃபீல் பண்ணி 1 வருஷம் கழிச்சு தான் பியும். சம்டைம்ஸ் நம்ம அப்படி சார்ஜ் ஆகும்போது போன் எடுக்கும்போது இந்த ஒயர் எலாங்கேட் ஆகும், இழுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுலயுமே அந்த டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு இப்போ லாங் டர்ம்ல. இதுதான் ப்ரோ, இதுதான் பாயிண்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஜஸ்டிஃபை பண்றதுலாம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் மாறுமா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா டேட்டா மாறுதுன்னு சொல்ல வரேன். எனக்கு வந்து இப்ப இந்த டேபிள் ஒயரத்துக்கு மேல நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு சார்ஜ் போட்டேன்னா இந்த கேபிள் பியறதுக்கான வாய்ப்பு என்ன ஆகும்னா, இந்த கேபிள் அப்பயும் பியும், ஆனா 5 வருஷம் கழிச்சு பியலாம். அதோட ஏஜிங்லயே ரேப்பிடா அது வந்து அப்படியே ஏஜ் ஆகி இந்த பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் ஆகி பியலாம். ஆனா இதே கேபிள் ஒருத்தருக்கு 6 மாசத்துல பியலாம். எப்படி தெரியுமா? என் ஃப்ரெண்டு பார்ப்பேன், அவன் ஹாஸ்டல்ல தங்கி இருப்பான், அவன் போனை சார்ஜ் போடுறான்னா மனசாட்சியே இல்லாம என்ன பண்ணுவான்னா, சார்ஜிங் பிரிக்க செவுத்துல வச்சுட்டு அது மேல ஒரு ரோல் அந்த கேபிள் அடிப்பான், தொங்கிட்டு இருக்கும். அடிச்சுட்டு போன் இப்படி தொங்கிட்டு இருக்கும். பாத்துருக்கேன். சரியா? டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்பேன். அவனை பார்க்கும்போதெல்லாம் கீழே விழுந்தா ஏதாவது ஆகாதாடா? இல்லடா, இதுல தொங்கி விழுந்தோட நான் அதிகமா கீழே போட்டிருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா அந்த கேபிள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேபிள் மலையாம இருக்கிறதுக்காக தலைவர் ஒரு ரவுண்டு போட்டு வச்சிருக்காரு. ஆமா, சரியா? இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தொங்க விடும் போது அந்த கேபிள் இத்து போயிடுங்க, இத்து போய் அப்படியே அந்த இடத்துல கட் ஆயிடும். இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் கேபிளோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு ரிங் ஒரு இது போடுவாங்க, ப்ரொடெக்டர், கேபிள் ப்ரொடெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ அது வந்து நீங்க மலிவு விலையில கிடைக்கும், 5, 6 செட்டா இருக்கும். அது வாங்கி கூட நீங்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், போன் போர்ட்டும் பட்டுனால டேமேஜ் ஆகலாம். நான் வந்து ஹெட்ஃபோன்ல வந்து இந்த டைப் சி போட்டு ஐஎம்ஓ இல்ல எந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாலும் அப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பயம் இருக்கும், ஏதாவது இழுத்து விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெட்ஃபோன் போன்ல ஏதாவது போச்சுன்னா முடிஞ்சு ஜோலி. என்னோட லைஃப்ல வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு ப்ரோ. என் வந்து அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயா பரமபிதா என்னை காப்பாத்த ஐயா அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, டேபிள்ல வச்சிருக்கேன், பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு ப்ரோ. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக், அப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், யாரோ வந்து கதவை தட்டினாங்களேன்னு எழுந்திருக்கிறேன். ப்ராப்ளம் என்னன்னா, போன் டேபிள் மேல இருக்கு, என்னன்னு டக்குன்னு எவன் அப்படின்னு எழுந்திருக்கிறேன். ஹெவி வெயிட் வேற அந்த போன். ஓகே, போன் இவ்வளவுதான் ப்ரோ இருக்கும், குட்டில வெயிட் ஜாஸ்தி. என்ன வந்து குட்டி ப்ரோ, எப்படி இருக்கும்னா இங்க ஒரு லூமியா கிடக்குமே ஒரு இந்த மாதிரி, இதான் இதேதான் என்ன, இதே சைஸ் தான் என்ன. ஓகே, இது ஒரு ஹெவி ஒரு ஃபீல் இருக்குல்ல, இது என்னாச்சு இப்படி டேபிள்ல இருக்கு இந்த போன், இதே மாதிரி பிங்க் கலர் போனு ஓகே இருக்கு டேபிள். டக்குன்னு எழுந்து இப்படி திரும்பிட்டேனா, கேபிள் பிடிச்சி போன் இழுக்குது. நான் போறதுக்கு முன்னாடி என் போன் முன்னாடி போய் செவுத்துல அடிச்சு அப்பா செவுத்துலயா. சரியா? அப்போ ஆனா போன் உடையல, ஆனா இந்த கார்னர்ல இந்த பாலிகார்பனேட் டென்ட் ஆச்சு, போய் இம்பாக்ட் ஆனது. உடையல, செவுரு தான் உடையுமா? ஓகேவாடா, இதுவே அதான் செவுரு உடையும். அதான் ஏதோ நேரம் நல்லா இருந்தது உடையும். ஆனா ட்விஸ்டா கேளுங்க, சம்பவம் நடந்த உடனே எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆமா, அது டென்ட் ஆனவே கொஞ்சம் கஷ்டமா, ரொம்ப செல்லம் எனக்கு. அதனால நடவடி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உட்கார்றேன். மறுபடியும் யாரை கூப்பிட்டாங்க, திரும்பியும் நான் அதே சம்பவம் நடந்துச்சு ப்ரோ. அடுத்த 5 மினிட்ஸ்ல திரும்பியும் பறந்து போய் டம்முன்னு கீழே விழுந்துச்சு ப்ரோ. இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, 3.5mm ஜாக்கு டேமேஜ் ஆகல, கேபிளும் டேமேஜ் ஆகல, போன் கீழே விழுந்துச்சு. டைப் சி போர்ட்டா இருந்ததுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு. ஆமா, அது துண்டா கட்டா இருக்குங்க, கையோட வந்துருங்க அது. ஏன்னா அந்த மாதிரி ஆயிருக்கு, நான் பாத்துருக்கேன். என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற அந்த இது கம்ப்ளீட்டா உடஞ்சி சால்ட் விட்டு, ஆமா ஹெட்ஃபோன்ஸோட அந்த டைப் சி பாயிண்ட் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு சார்ஜிங்ல ஆயிருக்குங்க. கேபிள் அந்த லோக்கல் கேபிள் வாங்கினா டைட்டா லாக் ஆயிரும். கழட்டும் போது கொஞ்சம் இது பண்ணி லூஸா இல்லை இப்படி ஆட்டிக்கு பிடுங்கினீங்கன்னா அந்த இதுவே ஃபுல்லா வந்துடும், அந்த உள்ள போய் மாட்டீங்க, அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்க சார்ஜிங் போர்ட்டே மாத்தணும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து எனக்கு 3.5mm ஜாக்ல நடக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்செட்டு கொஞ்சம் அவ்வளோவா எஸ்கேப் பிரச்சனை வரல, போனு போர்ட்டும் ஒர்க்கிங், 3.5mm ஜாக்கும் ஒர்க்கிங். இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமும் ஃபோன் தனியாக ஹெட்செட்ல இருந்து உருவிக்கிட்டு போகுது, பிச்சுக்கிட்டு அந்த ஃபோர்ஸ்ல, ஃபோனும் ஒர்க்கிங். ஆமாம், அது நோக்கியா டேஸ். பட் ஆனால் நெஞ்சு பில்ட் லைக் டேங்க் 2 டென்ட்டு அதெல்லாம் இருந்தது, மனசுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இதே மாதிரி அதுக்கப்புறமா 3.5mm ஜாக் இருக்க ஃபோன்ஸ்லேயே நான் வண்டி ஓட்டும் போது இப்படி குனிஞ்சு இங்க இருங்களேன், டேங்க்ல வந்து டேங்க் கவர்ல ஃபோனை வைக்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் காதுல இருக்கு, அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சைட் பாக்கெட்ல வைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுது, பிஹேவியர் மாறுது.
இறங்கும் போது என்ன வண்டி இப்படி திருப்புறேன், வண்டி இப்படி திருப்பி நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்படி வைக்கிறோம், ரியர் வியூ மிரர் இங்க வந்து நிக்குது, அதுல ஹெட்செட் மாட்டுது ப்ரோ. மாட்டிட்டு இப்படி போறேன்னா என் காதுல இருந்து அது இப்படி உருவணும், அந்த ஒரு ஃபோர்ஸ் உருவணும். அதே சமயம் பேண்ட்குள்ள இருக்கிற போன் வெளில எட்டி பாக்குது. ஆமா, இப்ப அந்த ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா பேண்ட்குள்ள இருக்க போன் வெளில விழுந்துரும், ஹெட்செட் காதுல இருந்து உருவிட்டு கீழே விழுந்துரும். ரெண்டுத்துக்குமே இம்பாக்ட். சோ இது வந்து எனக்கு வயர்ட் ஹெட்போன்ஸ்ல நான் அடிக்கடி அனுபவிச்ச ஒரு பிரச்சனை. அதனாலதான் எனக்கு வயர்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கதவு திறந்துற உள்ள போகும்போது கரெக்டா தாழ்பால்ல மாட்டிக்கணும் வயர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றோம்னா, இந்த வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல பொறுமையா உட்கார்ந்து அனுபவிக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க யூஸ் பண்ணணும். எப்படின்னா அந்த விஐபில பாத்திருப்பீங்க, அப்படி உட்கார்ந்துட்டு ஜாலியா பாட்டுக்கிட்டு அப்படி இல்லாத பட்சத்துல ஒயர் கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அதனால தான் நெக் பேண்ட் டிடபிள்யூ வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டம் ப்ரோ. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குன்னு தெரியும், ஆனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியும் அப்படின்னு போனை காப்பாத்தலாம். இது வந்து பெரிய கூத்து. சரியா, ஓகே, நைஸ். ஸோ அடுத்து நவீன் ப்ரோ, நத்திங் ஃபோன் 2A வச்சிருக்கிறேன் ப்ரோ, பட் ஆஃப்டர் மே அண்ட் ஜூன் அப்டேட் தேர் ஆர் சம் லேக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் அண்ட் இட் ஹஸ் ஸ்டார்டட் டு ஹேங். ப்ளீஸ் சஜஸ்ட் குட் ஃபோன் ஃப்ரம் 25 to 35K. ரெக்யர்மெண்ட் குட் லாங் லாஸ்டிங் பேட்டரி, டிவைஸ் ஷுட் லாஸ்ட் ஃபார் 5 years, குட் மல்டிமீடியா யூசேஜ், நைஸ் அண்ட் டீசென்ட் OS. இது ஆக்சுவலாக நம்ம ஃபோனாருனாலையும் கவர் பண்ணியிருப்போம். இதுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா, போக்கோ F7 இப்போ வந்திருக்கு, ஆல்ரெடி நியோ 10 இருக்கு, ஆமாம், அப்புறம் நார்டு 5 வருது, ஸோ நிறைய டிவைசஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசென்டான கேமரா, செல்ஃபி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நியோ 10. இல்ல எனக்கு செல்ஃபிலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், பேட்டரி லைஃப் தான் முக்கியம் நினைச்சா போகோ F7. ஆமா, இல்ல எனக்கு பட்ஜெட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு சில ஆக்சசரி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நார்டு 5 8S Gen 3. ஆமா, 3 ஃபோன் இருக்கு, எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நாங்க ஆக்சுவலா பார்த்தோம் ப்ரோ, இவர் வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்திருந்தாரு. இது நம்ம வந்து ஃபோனார்னாலையும் பார்த்துருப்போம், ஸ்பைடி அப்படின்னு சொல்லி. ஐ ஹவ் பீன் யூசிங் போக்கோ F5 for the past 2 years now. I should say that this phone is worth every penny. Even after iProOS 2 update, my device never had any issue, not battery issue or heating issue till date. All works fine. Call quality, Wi-Fi reception still works like charm. No lag. I am still playing BGMI at 90 FPS without any issue. Battery backup lasts almost 7.5 hours and 5 hours if continuously play games. Gonna still use it for next 1 more year. Update for Poco F7 or F9 is based on your feedback. என்ன கேட்டா வந்து F8 க்கு வெயிட் பண்ணலாம்னு. வெயிட் பண்ணலாம். நல்லா வர்க் ஆகுது ப்ரோ. நீங்க பார்த்தேன் F7 வேற லெவல்ல இருக்கு. ஃபுல் மெட்டல், பேக் கிளாஸ், சம பிரீமியமா இருந்துச்சு, அது தெரியும். கேமரா வந்து இனிமே நம்ம ரியல் வேர்ல்ட்ல கொண்டு போய் பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு. ஆனா X7 Pro-வோட கேமரா நல்லா இருக்கும் F7ல. அது ஒரு இது கன்ஃபார்ம். அது உண்மைதான். 8S Gen 4 வர வாட்சனுக்கு வந்து 58 hours ஸ்டாண்ட் பை வந்திருந்தது. அப்புறம் 6 hours கிட்ட SOT வந்திருந்தது. 58 hours 3 நாளா? 3 நாள் கிட்ட மாஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுங்க. அடுத்து ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து I bought the Samsung M35 on 24th June 2025 from Amazon and it was delivered today 26th June 2025. I have tested the phone and noticed that the flashlight is leaking through the edge of the back panel. The phone's back panel has not been opened or tampered. The back panel quality is poor for this price range. அதாவது ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணா இந்த சைடுல கேப் இருக்குல்ல, பேனல் ஒட்டுது இல்ல, இந்த ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணிடும்ல, அதுல வந்து இந்த லைட் ப்ளீடிங் தெரியுதான். அது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா M35 எல்லா மாடலும் அப்படிதான் இருக்கான். இப்போ ஐகோ 13ல அந்த பேப்பரை சொருவி காட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது பேக் சைடுல இது வந்து அந்த ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணா சைடுல பேனல் வழியா லைட் லீக் ஆகுது. அதான் அவங்க சொல்றாங்க. எல்லா M35ல இருக்குது அந்த மாதிரி. As a community, some users of F54 also have this issue and one user of M35 also has this issue and they are saying the Samsung has this feature and they are enjoying it. கேஸ் போட்டா லைட் எரியும்ல சுத்தி. ஆமா, அந்த நோக்கியால ஒரு லைட் எல்லாம் நியாயமாயா அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்களாம் ப்ரோ. கம்யூனிட்டில ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க திருப்பி தான் வந்து அந்த கமெண்ட் they are enjoying this feature. அது அதாவது லைட் சைடு வைஸா லீக் ஆகுது. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டா அப்ப எனக்கு கேஸ் சைடு எல்லாம் அப்படியே ஜொலிக்கும் இல்லையா? கிளிப்பா சரி 15,000 கிளிப்புங்க. ஆமா, ஏன்னா சேமா போன்லயே கிடையாது. எங்க இருந்தியா வரீங்க அப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து ப்ரோ ப்ராப்ளம்னு இல்லை, இதனால வந்து உங்க போன் எதுவும் ஆக போறது இல்லை. உங்களுக்கு இது டிஸ்டர்பிங்கா இருந்ததுன்னா நீங்க வந்து சாம்சங் கிட்ட முறையிடலாம் ப்ரோ, தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க கேட்கலாம், ஐயோ என்ன அது நடுவில் எரிய வேண்டிய ஃபிளாஷ் லைட் சைட்ல எல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க சொன்ன இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, நோட் பண்ணிக்கிறேன். F54 யூசர் அண்ட் M35 யூசர்ஸ் ஆர் என்ஜாயிங் திஸ் ஃபீச்சர். மறக்க மாட்டேன். ஓகே, அப்புறம் வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிற நம்பர் வந்து நான் போகோ X2 யூஸ் பண்றேன் ப்ரோ, 5 years ஆச்சு. லாஸ்ட் இயர் அதாவது 4 வருஷம் கழிச்சு CPU ரீபாலிங் இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் தான் ரீபாலிங் பண்ணிட்டு இப்போ யூஸ் பண்றேன். ஒரு வாட்டி தான் பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். ஃபோன் இன்னும் நல்லா தான் இருக்கு. கம்மிங் ஆகஸ்ட் 2022 5 years கம்ப்ளீட் ஆக போகுது. ரீபாலிங் பண்ணி நல்லா இருக்கு. ரீபாலிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. அது எப்படின்னா இப்போ பாரதி ராஜாவோட பையன் இறந்து போனார்ல, அவர் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருந்தாரு.
அந்த மாதிரி இந்த ரீபாலிங்கும் சில சமயங்கள் என்ன ஆகும்னா செஞ்சு சிலருக்கு 1 வருஷமும் இருக்கு, பல வருஷமும் இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா செஞ்சு ஒரு மாசத்துலயே படுத்துரும், சிலருக்குலாம் 1 வாரத்துல கூட செத்துரும். கரெக்ட். ஸோ அதனால ரீபாலிங்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதே இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆமா, ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ காட்ஸ் கிங் அப்படின்றவர் வந்து எனக்கு வீடியோ பார்த்தா இது தேவையில்லை, ஆனால் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், கேடு டாக்குமெண்ட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஐ எம் சிவில் இன்ஜினியர் ஷோயிங் டாக்குமெண்ட் பிளானிங் யூசிங் கொட்டேஷன் மேக்கிங் பில்ஸ் அண்ட் இதுக்கு எந்த டேபு கரெக்டாக இருக்கும்? நான் வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், எனக்கு எது கரெக்டாக இருக்கும்? வைஃபை. ஓ, அதான் அப்படி போட்டுருக்காரு. ஒய்ஃபை ஆட்டோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா ரெட்மி டேபுக்கு வந்த கமெண்ட்டுங்க அது. அவர் ரெட்மி பேட் வந்து பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட்டோட இருக்கு ப்ரோ. இதே மாதிரி 4G சப்போர்ட்டோட இருக்க ஒரு சில டேப்ஸ் வந்து பெஸ்ட்டு. இப்போ என்ன மேட்டர்னா இதுக்கு முன்னாடி பேட் ப்ரோ வந்ததுல ப்ரோ, ரெட்மி பேட் ப்ரோ, அது வந்து ஆக்சுவலாக அதுவும் 4G கேப்பபிள் தான் இல்லையா? அது ஆனால் 7X Gen 2. ஆமாம், 7X Gen 2 கொஞ்சம் பெட்டர் சிப். அது மட்டும் இல்லாமல் இந்த 7X Gen 2 என்ன அட்வான்டேஜ்னா, அதாவது 7X Gen 2 வந்து ஒரு வகையில் பார்த்தா சாம்சங் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சாம்சங் தான் பண்ணியிருந்தாலும் 7X Gen 2 கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகிறது கொஞ்சம் பெட்டர் ப்ரோ. ப்ளஸ் நீங்கள் எடிட்டிங்லாம் பண்ண போகிறது இல்லை, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பேட் ப்ரோ நல்லா இருக்கும். பேட் ப்ரோவோட பேட் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி, ப்ளஸ் இதுலேயும் நல்ல பேனல் இருக்கு. ப்ராசர் மட்டும் MediaTek G100. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் அண்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் அப்படின்னா நீங்கள் பேட் 2 போனாலும் போதும் ப்ரோ. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிடிஎஃப், கேட் டாக்குமெண்ட் எடிட்டிங், கேன்வா எடிட்டிங், ஓகே. ப்ரோ போகிறது பெட்டர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ போனால் 7X Gen 2 கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஆமாம், அதனால ப்ரோ போயிடுங்க ப்ரோ. அப்புறம் ராஜசேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து பெட்டர் பை ஹானர் ஆர் OnePlus டேப்லெட், திஸ் ஹைப்பர் ஓஎஸ் ஓவர் ஹீட்டிங். ஹைப்பர் ஓஎஸ் ஓவர் ஹீட்டிங்கா? அது நீங்க தான் சொல்லணும். ரெட்மி பேட் சூடாச்சா எப்படி? நாங்க பண்ற டாஸ்க்கு ஒன்றாகல ப்ரோ. G100 அல்ட்ராவும் ரொம்ப பெருசா கதறல. நம்மகிட்ட இருந்த பேடு ஓகே, மேபி 7X Gen 2 பேஸ்டு, அதுக்கு தான் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ப்ரோ யூசர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க தயவுசெய்து டேட்டா கொடுங்க. ஏன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா 7X Gen 2 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராசர் தான், ஆனால் சில சமயங்கள் கோளாறான வேலைகளையும் அதை பார்த்துருக்கு. அதனால தான் அதை பத்தி கேட்குறேன். ஏன்னா இதே 7X Gen 2 வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோல இருந்தது, ஆமா, போக்கோ X6ல இருந்தது, அப்புறம் ரியல்மில வந்து உங்களுக்கு 13 ப்ரோ ப்ளஸ்ல இருந்திருக்கும். கரெக்ட். ஸோ அந்த டிவைசஸ்லாம் எப்படி ரியல் வேர்ல்டில் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டேப்லையும் சந்தேகப்படலாம். ஆமா, ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். சரியா, வேற எதுவும் கிடையாது, வேற எங்கும் கிளிகளும் கிடையாது. சரி, அடுத்து என்னன்னா எரவான் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நீங்கள் ரெட்மி பேட் 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிங்களே, நான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற லெனோவோ பேட்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் ப்ரோ. பட் அது உங்கள் கண்ணுக்கு வராமல் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த வீடியோவில் இமானுவல் ப்ரோ லெனோவோவை குறிப்பிட்டு சொன்னதில் தான் ஒரு வேளை அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலான்னு கேட்டேன். லெனோவோ பேட் ப்ளஸ் மோஸ்ட்லி 17 to 18K கிடைக்கும். பழைய பேடு தான், பட் லெனோவோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. 8 JBL ஸ்பீக்கர் வச்சு மீடியா சென்ட்ரிக்காக இருக்கும். நான் ஒரு டைம் கிராண்ட் மாலில் இருக்கும்போது லெனோவோ ஷோரூமில் பார்த்தேன் ப்ரோ, நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மூவிலாம் பார்க்க பக்காவாக இருக்குன்னு டேப்லெட்டு. அது அப்போது பேடு வாங்கணும்னு ஒரு ஆசை, அப்புறம் அது அப்படியே மறந்துருச்சு, அவ்வளோதான். பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த மோட்டோ பேடும் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. கம்பேர் பண்ணி மோட்டோவில் ஒரு பேட் லான்ச் பண்ணாங்க, அதே 17,000 அதே பட்ஜெட் ரேஞ்சில் வந்துச்சு. மோட்டோ பேட் எல்லாம் அதே தான். லினோவோவோட ரீபேஞ்ச் வந்து மோட்டோல விட்டுருக்காங்க, அந்த ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணி. ஆனா இது மாஸ் ப்ரோ, 8 ஸ்பீக்கர் வித் JBL உண்டு. ஆமா, லினோவோட ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுல ஆக்சுவலா அப்டேட்டுக்கு அப்புறம் தான் குவாட் ஸ்பீக்கரே கொஞ்சம் பெட்டரா ஆச்சு ப்ரோ. ஆமா, நிறைய சொல்லி இருந்தான்ல அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த சவுண்ட் ஸ்டேஜும் ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்குல்ல ப்ரோ, அந்த வைடனிங் எஃபெக்ட் நல்லா இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா ஓகே. ஆமா, அது அந்த ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல. ஸோ அதான். ஸோ இப்போ என்னன்னா ஓகே ப்ரோ, 8 ஸ்பீக்கர்னா நீங்க சொன்ன மாதிரி மூவி பார்க்க மாசம். ஆமா, நான் பார்க்குறேன் ப்ரோ. நான் என்னத்த சொல்ல ப்ரோ, இந்தியாவில் வந்து எப்படின்னா இப்போ லினோவோ ஒரு டேப் இந்த வருஷம் லான்ச் பண்ணானா அது அடுத்த வருஷம் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது, அதுக்குள்ள அவுடேட் ஆகிடும். ஓ, பூட்லோட அன்லாக்கிங் ஒரு பெரிய பிரச்சனை தான் ப்ரோ. சரியா, KJ கரண்குமார் ஆமாம் கரண்குமார் ப்ரோ கேட்டிருக்காருல்ல, அந்த ஹைப்பர்வைஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பஞ்சாயத்தாக தான் இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பாக தேவை, ப்ளஸ் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தேடி பிடிச்சி தான் பண்ணணும். கிருஷ்ணா ஓரளவுக்கு நல்ல அட்வான்ஸ்டா இருப்பான். கரெக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஷாமி டிவைஸ் ரிலேட்டடா வீடியோஸ்லாம் அவர் தான் அந்த பூட் லாக்கிங்ல எக்ஸ்பர்ட் அவர். ஆமா, அவன் ஆல்ரெடி செட்டிங் அல்ட்ரா வச்சிருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த கமெண்ட், அவரை வச்சு பேச வைப்போம். என்ன ப்ரோ இது பிரசன்னா வந்து என்ன பண்ணியிருக்காப்லன்னா, இந்த மாதிரி நான் அன்இன்ஸ்டால்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூசிங் டெலிகிராம் ஒன்லி அண்ட் கேமிங். ஐ சார்ஜ் மை ஃபோன் 20 to 80%. ஐ கெட் 6 hours பேக்கப் without using 8 to 10 hours S24. After June update, mine for better in battery but still heating issue resolve ஆகல. ஓகே. ஸோ அப்போ என்ன மேட்டர்னா மெட்டா ஆப் ஃபுல்லாக அடிச்சுன்னு ஒருத்திருக்காரு. ஆமாம், காலி பண்ணிட்டாரு எல்லாத்தையும். காலி பண்ணதுமே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல 6 hours ஆஃப் எஸ்ஓட்டிங்கிறது வந்து கிரேசி. ஆமாம், ஏன்னா அது குட்டி ஃபோனு, பேட்டரி சின்னது. அதாவது வித்தவுட் யூசிங் 8 to 10 hours
I get 6 hours backup without using 8 to 10 hours. மேபி கேமிங் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு யூஸ் பண்ண கேமிங்லாம் இல்லைனா ஓகே ஓகே கேஷுவலா யூஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, அது மட்டும். ஓகே, அடுத்து வந்து நட்ராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து இட்ஸ் பீன் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஏன்னா ஐ எம் a Pixel 7 user. The reviews after the update of Material 3. Material 3 ஓட my SOT is 6.45 hours, 100 to 20%, 80% drain ஆகுது. Mostly connected to Jio 5G. ஜியோலேவா? ஆமா. மொபைல் டேட்டா யூஸ் பண்ணா 5.3 hours, YouTube vans to play 10 minutes of video recording, 5 to 6 calls. For every call the battery drained 1%. Mostly connected in Bluetooth, nothing but. My previous SOT was 4 to 4.5 hours only. I just love this update, and the notification bar is just cool. After the update, I feel my mobile sound is little loud. Network reception is also good. Before it's switching between LTE and 5G, now it's on 5G only because became LTE when it's on call. Bro, இதே தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். 5G லே தான் இருக்கும் கன்சிஸ்டன்ட்டா. முன்ன 5G 4G ஸ்விட்ச் ஆயே பேட்டரி காலி பண்ணிட்டு. இததான் வந்து நான் அந்த நண்பர் சொன்னார்ல கணேஷ் ப்ரோ. ஆமா. 6A வந்து இன்னும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க கருத்துக்கள் மாறும். Material 3 கொஞ்சம் போனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. ஆனா வரும்போது ஃப்ரீ பேட்டரி ரீப்ளேஸ்மென்ட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா வரும்போது கிளம்ப வந்தது நான் ஒத்துக்கிறேன். ஆமா ஆமா, நாங்களும் அதான் சொல்லியிருப்போம். எப்பயுமே வார்மா இருக்கும் அந்த டிவைஸ். எனக்கு பிக்சல் எப்படி தெரியுமா ப்ரோ ஃபீல் ஆச்சு? எனக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பிடிச்சிருச்சு, அடிக்ட் ஆயிட்டேன். அதனால வேற வழியே இல்லாம இந்த ஹீட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஜென்டில் வார்ம்னஸ் எனக்கு வெளில தெரியாது, அதனால தப்பிச்சிருவேன். பட் கேஸ் இல்லாம கையில பிடிக்கும் போதெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். கரெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிக்சல் 4 யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லாட்டி 3 யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், 5 யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், ஸ்னாப் டிராகன் வந்து இந்த அளவுக்கு ஹீட் ஆகி இருக்கே தவிர, ஆனா சும்மா வச்சிருக்கும் போது வெளில எடுத்துட்டு போகும்போதெல்லாம் ஹீட் ஆகாது. இது சும்மா இருந்தாலே வாமா ஃபீல் ஆயிருக்கும். பட் இப்போ இந்த மெட்டீரியல் 3 வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் பாக்குறேன். அந்த சும்மா இருக்கும்போது வார்ம் ஆகுறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா எரடிகேட் ஆயிடுச்சு. பெரிய அச்சீவ்மெண்ட். மாடர்ன் லெவல்லையும் சேஞ்சஸ் ஏற்படுறதெல்லாம் வந்து என்னால எப்படி சொல்றதுனே தெரியல. அதுதான் யாரும் நம்மளே சாஃப்ட்வேர்ல எப்படி நெட்வொர்க் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு மிரண்டுட்டோம், நம்ப முடியல. இதேதான் நார்டு 4க்கும் நடந்துச்சு. ஆமா, அதேதான் இப்போ போகோ X7 ப்ரோக்கும் நடந்துச்சு. இப்போ விக்கிலாம் பிக்சல் 8 தான். ஆமா, 8 ப்ரோ யூஸ் பண்றானா இல்ல 8 பிடிச்சி குட்டி போனா அது ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது. நிலைமை அப்படி இருக்கு. மணி ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆஃப்டர் பீட்டா அப்டேட்டிங் Pixel 6 Pro ஒன்லி மை ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ எஸ்டர்டே பீட்டா அப்டேட் பண்ணிட்டேன், ஐ லவ்ட் இட். ஆக்சுவலாக பீட்டா வந்து என்ன மேட்டர்னா ப்ரோ, இப்போ ஜூன் அப்டேட் வந்துருச்சு பீட்டா, அதனால தான் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் 3 ஓப்பன் ஆயிடுச்சு திரும்ப, எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஃபீட்பேக் போட்டுருந்தாங்க. ஸ்டில் ஐ ஃபீல் ஸ்மூத். நான் 120 Hz யூஸ் பண்ண மாட்டேன், எப்போதும் ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போவே ஸ்மூத்தாக இருக்குது. 60 Hz ஹாப்டிக் ஆல்சோ குட், சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ எப்போதும் போல இருக்குது. நோ லேக், நோ ஷட்டரு. ஐ வில் டெல் ஆன் கான்ஸ். அனிமேஷன் அண்ட் சார்ஜிங் சவுண்ட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, இது நல்லா இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பாரும் நல்லா இருக்குது. ஆனால் இப்போவும் ஒய்ஃபை இன்டர்நெட் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. அதை நீங்கள் வந்து தனியாக ஆக்சுவலாக மாற்றலாம் உள்ள போயிட்டு. கேமரா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி நான் பிக்சல் பைத்தியம் தான். ஸோ ஐ லவ்ட் இட். கான்ஸ் அகைன் ஆண்ட்ராய்ட் 15 மாதிரி வார்ம் ஆகுது. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவேன். 16ல் நான் அதை நோட்டீஸ் பண்ணலை. பட் இப்போ பீட்டாவில் நல்ல நோட்டீஸபுளாக இருக்குது வார்ம் ஆகுறது. நல்ல பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குது வார்ம் ஆனால். அது ஆப்வியஸ்லி இது அப்படியே மெட்டாக்காரன் இன்ஸ்டா நாட் இன் வாட்ஸ்அப். மெட்டாக்காரன் இன்ஸ்டா நாட் இன் வாட்ஸ்அப்பா? ஓ, இன்ஸ்டால இருக்கு ஆனா வாட்ஸ்அப்ல அந்த பிரச்சனை. மேபி பேட்டரி ப்ராப்ளம் லைட்டா இருக்கு. ஆல்ரெடி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ அதுவும் ரீசனா இருக்கலாம். தென் நான் ஒரு யூடியூப் லைவ் சேட் ஆர் இன்ஸ்டா கமெண்ட் பண்ணா ட்ரை பண்ணும்போது அந்த டயலாக் பாக்ஸ் என் கீபோர்டு அடியில இருக்கு. இது பக்கு. இது வந்து இந்த மெட்டீரியல் 3க்கான லேட்டஸ்ட் கோடுக்கு ஆப்ல காம்பேட்டபிள் ஆகல. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஆமா, டைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மேல வரும். ஒரு லைன் ஃபுல்லா டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது யூஐ செட் ஆகி மேல வருது உடனே. இது நான் பார்த்தேன். இந்த பக் இருக்கு ப்ரோ. சரியா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல பாப்பப் ஆகுது. ஸ்கிரீன்ஷாட் நீட் இருந்தா ஷேர் பண்றேன். தென் ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணலான்னு சேம் எமோஜி எல்லாம் அதை ரிப்ளே கைண்ட் ஆஃப் அதை ஆப்ஷனுக்கு அதுல போயிருது. ஓ, ஆப்ஷன் மாறி மாறி போகுது. நான் மியூசிக் எப்பயாச்சும் தான் கேட்பேன். ஸோ நான் எந்த சேஞ்சும் பார்க்கல. பட் என்ன ஆனாலும் வார்ம் ஆனாலும் ஸ்டில் ஸ்மூத் அண்ட் கிரேசி ப்ரோ. நான் ஹாப்பி. பக் இல்லாத ஸ்டேபிள் வந்தா இன்னும் நான் ஹாப்பி. கரெக்ட் தான். ஆமா, ஏன்னா பீட்டா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க பிக்சல். என்ன மணி ப்ரோ ஜாலியா இருக்கீங்க போல. ரைட்டு. ஆக்சுவலா எல்லாருமே பிக்சல் யூஸ் பண்ண எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா 10ல் 9 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கும் பாசிட்டிவ் வந்தது. அதனால தான் தைரியமா பண்ணுங்கன்னு சொன்னேன் பீட்டா. ஓகே, அடுத்து ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் சாம்சங் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது
நிறைய சிங்க் இஷ்யூ இருக்கு இன் ஸ்டெப் கவுண்டிங்னு ரெடிட்ல படிச்சிருக்காரு சப்த்ரெட்ல பார்த்தேன் ப்ரோ. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா சிவா ப்ரோ? நீங்க பிக்சல் தானே போட்டீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருந்தது. நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றேன் ப்ரோ. இந்த தலைவன் இங்க தான் இருக்கான். இவனை வந்து எடுத்துட்டு போகும்போது வண்டி ஓட்டுனா கவுண்ட் பண்றான். ஆமா, அது சாம்சங்ல வாட்ச்லயே ஆகுது. வாட்ச்ல கொஞ்சம் கம்மியாகும், இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை தான் பார்த்தேன் ப்ரோ. மத்தபடி வந்து சிங்க் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்ல, பக்காவா இருந்தது. நோட்டிபிகேஷன்ல நச்சுன்னு வந்துச்சு. ஆமா, ஏன்னா சாம்சங் போன் இல்ல கையில. ஆமா, பிக்சல்ல தான் கனெக்ட் பண்ணி பிக்சல்ல யூஸ் பண்ணேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணேன், அப்பயும் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால வந்து மாற்றி யூஸ் பண்ணாலும் கூட நல்லா தான் இருந்தது, பிரச்சனைலாம் பெருசாக இல்லை. பார்க்க போனால் பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது, தேவையில்லாமலாம் ட்ரெயின்லாம் ஆகலை. எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோன் பேக்கில் இருந்ததுன்னா ஜிபிஎஸையும் எடுத்துக்குது. கரெக்ட். மிஞ்சி போனால் ஒரு 0.5 கிலோமீட்டர்ஸ் மிஸ்டேக் இருக்கும். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது வந்து எடுத்ததுமே அந்த பெர்மிஷன் எடுக்காம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரைட் ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு 500 மீட்டருக்குள்ள அது சிங்க் ஆகி கேப்சர் பண்ணிடும். அப்புறம் அங்கேருந்து கரெக்டாக நம்ம எண்டு பண்ணுற வரைக்கும் கரெக்டாக. இதுதான் பார்த்தேன் ப்ரோஸ். சரியா? அதனால வந்து சாம்சங் ஃபிட் சப்போஸ் இன்கேஸ் ஃபிட் 3 வந்து உங்களுக்கு 3500 ரூபாய்க்கு வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி 4000 ரூபாய்க்கு நம்ம தான் வித்துட்டு இருக்காங்க. அப்படியா? சேல் டைம்ல 3500 3200க்குலாம் ஃபிளிப்கார்ட்ல வித்துட்டு இருக்கான். 3200 லாஸ்ட் நான் பார்த்தபோது பிரைஸ் அதுதான் கரெக்டான பிரைஸ்ங்க. சேல் டைம்ல 3200 ரூபாய்க்கு வரும். அப்போ போட்டு வாங்கிருங்க. 200 ரூபாய் ஆஃபர் இருக்கும், 3000 ரூபாய்க்கு நீ வாங்க. கரெக்ட் தான், நியாயம் தான். 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு ஒருத்துங்க அது. ஆனால் சிவா ப்ரோ, ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, ரீசெண்ட் Huawei Band கம்பேர் பண்ணும்போது which is better இதுதான் பெட்டர் எனக்கு. ஏன்னா Huawei Band நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். Band 10 அது. Band 10ஓட இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் எனக்கு பெட்டரா இருந்தது. எப்படின்னா Band 10ல நான் தெர்மல் இஷ்யூ ஒன்று சொல்லியிருப்பேன். பேண்ட் சுத்தமா சூடாகாது, பட் வெயில்ல கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஹை டெம்பரேச்சர்னு சில சமயத்துல சொல்லும். ஒரு 12 மணி 1 மணி அளவுல டைரக்டா வெயில் அது மேல படும்போது என்ன ஆயிடுதுன்னா பிளாக் கலர்ல இருக்கிறதுக்கும் அந்த சன்ரைஸ் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா சூடாயிடும். சூடான உடனே அது என்னன்னா மேல சூடாயிருக்கும், கீழ எல்லாம் சூடுலாம் இருக்காது. சென்சார் நம்ம கையில எல்லாம் சூடாகாது. அந்த சூடுனால அது என்ன பண்ணிடும்னா ஹை டெம்பரேச்சர் வார்னிங் கொடுக்கும். அது என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுன்னா, கொஞ்ச நேரம் 100-5 நிமிஷம் அப்படியே ஃபீல் ஆச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கும். சோ இது இந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு அதுக்கும் வெயில் நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ண போற ஒரு விஷயம். ஆமா, அதனால என்னன்னா எனக்கு டிராஃபிக்ல நின்னீங்கன்னா ஆப்வியஸ்லி எரியும் எல்லாமே. நிஜமா ப்ரோ, இதை நான் ஃபேஸ் பண்ணா அதான் சொல்றேன். அடுத்து சையத் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் நத்திங் ஃபோன் 3 ப்ரோ மார்ச்ல வாங்கினேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் டியூவல் சிம் வேலை செஞ்சது. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு சிம் தான் யூஸ் பண்ண முடியுதா? ஆமா, அந்த பிரச்சனை. அந்த ஃபோன்ல இஃப் ஐ யூஸ் டியூவல் சிம் என்னால சிம் 2 ஆக்டிவேட் பண்ண முடியல. பிளஸ் ஃபர்ஸ்ட் சிம்ல இருக்கிற நெட்வொர்க்கும் கட் ஆகிடுதா? நீட் எனி சொல்யூஷன் ப்ரோ. ரீசெட் பண்ணி பார்த்தீங்களா? இதுதான் வேணும்னு வாங்கினேன், நானே சூனியை வச்சுக்கிட்டேன். ஐயோ ப்ரோ, இது நீங்க ஆக்சுவலா ஒரு தடவை ரீசெட் அடிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணுங்க, நத்திங்கோட நீ சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஆமா, ஸ்பென்சர் விசிட் பண்ணீங்கன்னா அஃபிஷியல் சர்வீஸ் இருக்கு, போயிட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஹார்ட்வேர் இஷ்யூன்னு வைங்க, புது ஃபோன்ல இது ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூ கண்டுபிடிச்சாங்கன்னா மோடம் ரிலேட்டட் இஷ்யூ. ஏன்னா 1 இயர் கூட ஆகல, நீங்க போய் எல்லாமே மாத்திட்டே வந்துடலாம், புது ஃபோனே கொடுத்துருவாங்க. எக்ஸாக்ட்லி, சப்போஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. நத்திங் வந்து வட சுடுவாங்க. ஆனா இந்த மாதிரி என்ன விஷயம், சர்வீஸ்ல கரெக்ட்டா தாங்க இருக்காங்க நத்திங். நீங்க தாராளமா சர்வீஸ் என்ற ப்ரோஸ். எப்ப நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும்னா, போன்ல கிரீனா தெரியுது அப்படினா சொன்னா அது ஒரு ஃபீச்சர். அதுதான் கொஞ்சம் வலியா இருக்கும். பட் என்ன அப்படிதாங்க, வொர்க் ஆகணும்னா நீங்க தாராளமா போய் கேட்டு மாத்திக்கலாங்க. சரியா? அதனால தாராளமா போய் கேளுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, எல்லாருக்கும் ஹாய் தான். நான் ரெட்மி Y2 7 இயர்ஸா யூஸ் பண்றேன். இது வரைக்கும் யூஸ் பண்ண ஆப்ஸ் இப்போ நாட் ஒர்க்கிங், சப்போர்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமா, மை பட்ஜெட் அண்டர் 15K, மெயின்லி ஃபார் மீடியா கன்சம்ஷன், மூவிஸ் அண்ட் யூடியூப். கேமரா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ ஐ எம் ஓகே வித் iQOO Z9X, மெயின்லி ஸ்னாப்டிராகன் SoC 3.5mm ஜாக், ஃபுல் HD டிஸ்பிளே அண்ட் பேட்டரி ஆல்சோ ஓகே ஃபார் மீ. பட் ஐ லைக் இன்ஃபினிக்ஸ் 50X டிசைன். ஹெட்ஃபோன் ஜாக் வேணும், பட் டிஸ்பிளே HD+, 3.5mm ஜாக் இல்ல. நோட் 50Sல AMOLED டிஸ்பிளே, பட் லைன் இஷ்யூ தான் பயமா இருக்கு. அண்ட் MediaTek SoC லாங் டர்ம் யூஸுக்கு எப்படின்னு இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. ஸ்னாப்டிராகன் SoCல நெட்வொர்க் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. 3.5mm ஜாக்ல வீடியோ அது ஆடியோ நல்லா இருக்கு. பட் MediaTek SoCல எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க தெளிவா எனக்கு தெரிஞ்சு உங்களோட புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க 7 வருஷமா வந்து Y2 யூஸ் பண்ணது மேட்டர் இல்ல. அவர் நீட சொல்லிட்டாரு, அதுக்கு அவரே ஆன்சர் அழகா சொல்லிருக்காரு. ஸ்னாப்டிராகன் சிப் தான் வேணும் அப்படின்ட்டாரு. நீங்க ஆன்சர் அழகா சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா ப்ரோ, இப்போ நீங்க வந்து 15K உங்க பட்ஜெட்டா, iQOO Z9X நல்ல ஃபோன். ஆமா, அதுல 3.5mm ஜாக் இருக்குங்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஆமா, சரியா? அதனால நீங்க தாராளமா அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ P3 இருக்கு இல்லையா, 3.5mm ஜாக் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா P3 போனா Realme P3 போலாம். Realme P3 போனா 7000 mAh பேட்டரி வந்து, ஆமா 6 Gen 4 வந்துரும். ஸோ இதோட அது ஒரு அப்கிரேட் தான். அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ரஸிவ் டிவைஸா இருக்கும், அப்டேட்ஸும் வரும். அதனால நீங்க அதையும் கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு 3.5mm ஜாக் ஃபார் ஷோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு ஸ்டிக் ஆன். கரெக்ட். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, ரைட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் வாங்கினீங்கனாலும் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.